வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய பாரத மாதாவுக்கு ஜே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தான் வந்த வேலை சிரமம் இல்லாமல் முடிந்தது பற்றி மயில்சாமிக்கு ஒரே ஆனந்தம். மாண்புமிகு மந்திரி விநாயகம், என்ன மயில்சாமி, எதுக்கு அந்த ஆள்கிட்ட 18 லட்சம் ரூபாய் தர்றதா சொன்ன என்று கேட்டார். ஏன் விநாயகா திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்குற? இந்த ஆளால் எனக்கு ஒரு பெரிய காரியம் ஆகணும். அதுக்கு 18 லட்சமா? 2 லட்சம் அட்வான்ஸை சேர்த்தா 20 லட்சம். என்ன காரியம் என்கிட்ட சொல்லு. அந்த ரவுடிக்கு எதுக்கு கொட்டுற? மயில்சாமி சிரித்தான். நான் சொன்ன பணத்தை நீ எடுத்துக்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் உன்னால் 100க்கு மேற்பட்ட குடிசைகளை காலி பண்ண வைக்க முடியுமா விநாயகம்? உன் கட்சியிலிருந்து எதிர்ப்பு வரும். பேப்பரில் உன்னை நார் நாரா கிழிப்பாங்க. என்ன வேலைன்னு புரிஞ்சு போச்சு. யாரு எதுக்குன்னு ஒன்றும் தெரியலையே மயில்சாமி. மயில்சாமி திடீரென்று சாணக்கியனானான். சிஎம் யார்கிட்டையும் இப்போதைக்கு சொல்லிடாதன்னு சொல்லியிருக்காரு விநாயகம். உனக்கு தெரிஞ்சு போயிடுத்துன்னு தெரிஞ்சா அப்புறம் என் கதி என்னாரது? வேணாம்ப்பா மயிலு, நீ சொல்ல வேணாம். நான் பொள்ளாச்சி போனப்புறம் கபாலியை கூப்பிட்டு விசாரிச்சுடாத. அப்புறம் உனக்கு வர்றதும் இல்லாமல் போயிடும். நான் வாயே திறக்கலப்பா. சரி, அதை விடு. கலை எப்படி இருக்கா? அவளால் சிஎம் பேர் முதல்ல நரைத்து அப்புறம் அப்புறம் எல்லாருமே அதை மறந்து போயிட்டாங்க. அதுக்கு என்ன மயிலு, கொழு கொழுன்னு இருக்கு. பார்க்க போறியா? ராத்திரி ரயில் ஏறுறேன், பகல் சும்மா தானே கிடக்கு, பார்க்கலாமோன்னு. இந்த கபாலி தானே உங்கள் எல்லாருக்கும் பாலம். ஏன் உனக்கு மட்டும் கிடையாதோ? இல்லை, நேற்று தான் முதல் வாட்டியாக நான் இவனை பார்த்தேன். எனக்கு கலாவை முன்னமே தெரியும். நல்ல இளசுகள் எல்லாம் வருது மயிலு. நீயும் ஒரு நாள் நீயும் நானும் எய்ட்ஸில் சாக போகிறோம். அது சரி, நான் சிபாரிசு பண்ணி ஐஏஎஸ் வாங்கின ஆள் எங்கே எப்படி இருக்கான்? நன்னி கெட்டவன். டெப்டி கலெக்டராக இருந்தப்போ டிஆர்ஓ பதவி கிடைச்சது. அப்புறம் ஐஏஎஸ் வேணும் நான். நீயும் உங்கள் ஜில்லா ஆள்னு சிஎம்க்கு ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்ச. 2 வருஷம் உன்னோட ஆள் லிஸ்ட்டில் வந்தான். 3வது வருஷம் ஐஏஎஸ்ஸே கிடைச்சுட்டது. ஒரு நாள் பார்க்கணும். இப்போ மாலை போட்டுட்ருக்கான். இந்த ஆள் தான் கலாவை அறிமுகம் செஞ்சு வச்சதே என்றான். ஆனால் அதுகிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு மயிலு. என்னப்பா அது? நம்மளை மாதிரி மனுஷங்க கிட்ட ஒரு பைசா கேட்காது. நல்ல ஐட்டமும் ஏற்பாடு செய்யும். போன வாட்டி நான் போனப்ப எங்கிட்டையும் காசு கேட்கல விநாயகம். ஆனால் பெருசாக ஒன்று கேட்டேன். நான் சிபார்சு பண்ணால் போதும்னு சொன்னான். பத்மஸ்ரீ தானே? விநாயகம் சொல்லிவிட்டு சிரித்தார். அதுவே தான். பத்மஸ்ரீ வந்துட்டா எல்லாமே வந்துட்ட மாதிரி அதுக்கு நினப்பு. சிபாரிசு பண்ண கெட்டா போயிடுவ. கண்டவன் எல்லாம் பத்மபூஷன்னு அலையறான். ஊரை கொள்ளையடிச்ச பயல்களுக்கெல்லாம் எல்லா மாநிலங்கள இருந்தும் சிபாரிசு போறப்ப இந்த கலா பேர் போனா என்னவாம் என்றான் மயில்சாமி. பிறகு தொடர்ந்து, டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு யாரை பற்றி என்ன தெரியும்? ஜட்ஜாக போடுறப்ப யோகி என்ன எடை போடுறோம். எத்தனை அயோக்கியன்கள் இல்லை. நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறப்ப ஒரு சப் ஜட்ஜ் பணம் கேட்டான் என்கிட்ட. 2000 கொடுத்தேன். எதிராளிட்டையும் கேட்டிருக்கான். அவன் 5000 கொடுத்துருக்கான் என்று முடித்தான். அப்புறம் என்ன அப்புறம்? என் பணத்தை ஒரு கவரில் போட்டு ஒரு ஆள் மூலமாக திருப்பி அனுப்பினான் அந்த சப் ஜட்ஜ். இப்போ ஏதோ ஒரு ட்ரிபியூனலுக்கு சேர்மன். ஹைகோர்ட் ஜட்ஜோட பவரு. விநாயகம் பதில் கூறவில்லை. மயில்சாமி நிறுத்தவில்லை. நம்ம தேசமே பவரில் தானே ஓடுது விநாயகம். தனியாக நின்று எதேச்ச அதிகாரம்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒரே ஒரு ஆள் பல பேரை இழுத்து தன் பக்கம் வளைச்சு தலைவன் ஆயிட்டா, அவங்க தயவால மக்களோட ஓட்டு கிடைச்சிட்டா, இது ஜனநாயகம் ஆயிடாது. ஜனநாயகம் ஆயிடுது. நம்ம நாட்டில் ஜனநாயகம்ங்கிறது எதேச்ச அதிகாரத்துக்கு முலாம் போடுறது தான். வெள்ளி முலாம், தங்க முலாம், எது வேணும்னாலும் வச்சுக்க என்றான் மயில்சாமி. பிறகு தொடர்ந்து, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளு. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு மில்லு. அதில் ஒரு தொழிற்சங்கம். சங்கத்தில் 1000 தொழிலாளிகள் உறுப்பினருங்க. ஒரு தலைவன், 2 உபத்தலைவர்கள், ஒரு காரியதரிசி, ஒரு இணை காரியதரிசி, அப்புறம் பொருளாளர், கமிட்டி மெம்பர்ஸ்னு நிறைய பேர். ஆனால் இவங்களில் யாரையும் எந்த அங்கத்தினராலேயும் எளிசாம் பார்த்துட முடியாது. இந்த ஒரு சின்ன கமிட்டி சர்வாதிகாரம் பண்ணுது. யார் நெருப்பு மூட்டி அதில் யார் குளிர் காயிறாங்க பார்த்தியா? ஒரு பக்கம் மில் முதலாளியிடமிருந்து பணம், இன்னொரு பக்கம் தொழிலாளர்கிட்ட இருந்து பணம் வசூல்.
தொழில் சங்கமா நடக்குது. சமீபத்துல காரியதரிசிக்கு 2ஆம் கல்யாணம் நடந்தது. தொழிலாளிங்க ஆளுக்கு 100 ரூபாய் மொய் எழுதணும்னு ஆர்டர். கிட்டத்தட்ட எல்லாமா சேர்ந்து 1.5 லட்சம் தேறித்து. ஜனநாயகம், தொழிற்சங்கம் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் விநாயகம். சரிப்பா, நான் போகணும். கேபினெட் மீட்டிங் 12 மணிக்கு. நீ ஜாலியா கலா வீட்டுக்கு போ என்று சொல்லி விநாயகம் எழுந்தான். என்ன விரட்ட பார்க்குறியா? இருக்கட்டும், பொள்ளாச்சி பக்கம் வா. என் வீட்டு வாசல்ல உன்னை நிற்க வைக்கிறேன். சிரித்து கொண்டே மயில்சாமி எழுந்து வெளியேறினான். கலாவல்லிக்கு இப்போது 33 வயது. ஆனால் 27, 28க்கு மேல் இருக்க முடியாது என்றுதான் பார்க்கிறவர்கள் மதிப்பீடு செய்வார்கள். சதைப்பற்று சற்றே கூடியிருந்த போதிலும் உடம்பின் மனப்பும் கவர்ச்சியும் குறையவில்லை. சென்னையில் அவள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது அவள் மாணவிகள் சங்கத்தின் காரியதரிசி, துணை தலைவி, பிறகு தலைவியாக இருந்திருக்கிறாள். அவள் நடத்தாத பட்டிமன்றங்கள் இல்லை. ஆண்டு விழாவில் மந்திரி என்ற பெயரில் யாரேனும் ஒருவர் வந்தால் போதும், தன்னுடைய பெயரும் போட்டோவும் தினசரிகளில் வரும் என்ற எண்ணத்தில் மந்திரிகளை இழுத்தாள். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளன்று கல்லூரியில் கொடியேற்ற வைபவத்தில் அவள்தான் முன் நின்றாள். கிரிக்கெட் விளையாட தெரியும். மேடையில் ஏறி தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக பேச முடியும். பலருடைய பொறாமையையும் அவள் உணர்வாள். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கையிலேயே முன்னேறி வரும் அரசியல் கட்சியில் கலா சேர்ந்தாள். கட்சியில் முழு நேரமும் ஈடுபட்டாள். அவளுடைய அழகை பார்த்து ரசிக்க 10,000 பேர் வந்தால், கேலியும் நையாண்டியுமாக அவள் பேசும் பேச்சை கேட்க 30,000 பேர் வந்தார்கள். சிறிது காலத்திலேயே கட்சியில் ஒரு முக்கிய புள்ளியானாள். இப்படிப்பட்டவளுக்கு ஹரிகிருஷ்ணனோடு நெருங்கி பழகும் வாய்ப்புகள் ஏற்பட்டன. இருவரும் ஒரே காரில், ரயிலில், ஒரே பெட்டியில் பிரயாணம் செய்தார்கள். மேடை பேச்சு முடிந்ததும் இருவரும் ஒன்றாக உணவு அருந்தினார்கள். இருவருமே அவர்களுக்கிடையே உள்ள வயது வித்தியாசத்தை எண்ணி பார்க்கவில்லை. ஹரிகிருஷ்ணன் போன்ற தலைவர் மூலமாக தன்னுடைய எதிர்காலம் ஒளிமயமாகும். ஒரு நாள் மந்திரி பதவியை கிடைக்கும் என்று கலா கனவு கண்டாள். இந்த கனவே அவர் தம் விருப்பத்தை வெளியிட்ட போது உடனே சம்மதிக்க வைத்தது. அவர்களுடைய திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணமாக ஆரவாரம் இல்லாமல் நடைபெற்றது. கல்யாணம் நடைபெற்ற பிறகுதான் இருவருமே யதார்த்த உலகை புரிந்து கொண்டார்கள். தன்னை விட 26 வயது அதிகமான கணவர் விரைவிலேயே ஒரு கிழவனாக தோன்றினார். கட்சி பணிக்கே தம்மை அர்ப்பணித்து கொண்ட ஹரிகிருஷ்ணன் தாம்பத்தியத்தை மறந்தார். கல்யாணமான சில மாதங்களுக்குள்ளேயே கருத்தரித்த கலா தனிமையில் மாடலானாள். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. டி நகரில் உள்ள தன் சொந்த வீட்டை விட்டு ஹரி இருக்கும் மயிலாப்பூர் நடுத்தெருவுக்கு வர கலாவல்லி மறுத்தாள். ஹரியாலும் அடிக்கடி அவளை பார்க்க செல்ல முடியவில்லை. குழந்தை ஒரு ஆயாவிடம் வளர்ந்தது. கட்சியின் மூலம், தன் கணவர் மூலம் எந்த பதவியையும் பெற முடியாது என்ற எண்ணம் நாளடைவில் தோன்றவே சமூகத்தில் தன் பெயர் மங்காமல் இருக்க கலா வழி தேடினாள். ஒரு நாள் வழியும் தெரிந்தது. மாதர் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பு உருவாகியது. தற்போதைய மற்றும் மாஜி கவர்னர்கள், சிலரது துணைவியர்கள், சிலர் சங்கத்தின் புரவலர்கள் ஆனார்கள். ஏற்கனவே பிரபலமாக இருந்த பத்மபூஷன் விருது பெற்ற ஒரு சமூக சேவகியை சங்கத்தின் தலைவியாக்கினாள். சங்கம் வாணி மகாலில் ஆரம்பிக்கப்பட்டது. தன் மனைவியை பாராட்டி ஹரிகிருஷ்ணன் கூட கூட்டத்தில் பேசினான். இது நடந்த சில நாட்களில் கலாவல்லியின் தகப்பனாருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கேதான் பழைய குடும்ப நண்பன் மோகனை சந்திக்க நேர்ந்தது. மோகனுடைய தாய் மாமனுக்கும் நெஞ்சு வலி. இருவரும் தத்தம் வாழ்க்கையை பற்றி பேச வாய்ப்பு ஏற்பட ஒரு நாள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அவன் அவளையும் அவள் அவனையும் உபச்சாரம் செய்து கொண்டார்கள். கலாவல்லியின் தந்தை மருத்துவமனையுள் புகுந்த 3ஆம் நாள் காலமாக மோகனுடைய மாமா அடுத்த நாள் பின்தொடர்ந்தார். தந்தை காலமாவதற்கு முன்னாலேயே வீடும் அடையாறு மற்றும் பெசன்ட் நகரில் 2 மனைகளும் அவள் பெயருக்கு உயில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கலாவல்லி அறிவாள். அடையாறில் ஒரு கிரவுண்டும் பெசன்ட் நகரில் கிட்டத்தட்ட 2ம் இருக்கின்றன என்பதும் தெரியும். இவற்றை தவிர அப்பா வங்கி, நேஷனல் மற்றும் யூனிட்டுகளில் 4 லட்சத்துக்கு மேல் முதலீடு செய்திருப்பதும் அவள் அறிந்ததே. அவளுடைய வாரிசாக கலாவல்லியைத்தான் நியமித்திருந்தார் தகப்பனார். ஒரு நாள் தொலைபேசி அழைத்தது. ஹாய் கலா, மோகன் பேசுகிறேன். ஆஸ்பத்திரியில் சந்திச்சப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்லை. பிஸ்னஸ் விஷயமா
டோக்கியோ போகும்படி நேர்ந்தது. அப்படியே ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு நேத்து தான் திரும்பினேன். அப்படியா? உங்க வைஃபும் உங்க கூட வந்தாங்களா? ஓ, அப்ப நான் அதை சொல்லவே இல்லை. அவ ஒரு இன்வேலிட். என்ன சொல்றீங்க மோகன்? எல்லாம் நேர்ல சொல்றேன். இப்ப வரலாமா? ஷியோர். 1:30 மணிக்கு மோகன் வந்தான். அவனுடைய கையில் ஒரு சிறு பெட்டி, நவீனமான பெட்டி. வாங்க மோகன், என்ன சாப்பிட்றீங்க? நத்திங். கார்த்தால ஹெவி டிஃபன், அப்புறம் ஹை கிளாஸ் ஃப்ரெஞ்ச் பிராண்டி 2 லார்ஜ். உனக்கு ஒரு 3/4 லிட்டர் பாட்டில் இந்த பெட்டியில இருக்கு. நீயும் உன் ஹஸ்பண்டும் சாப்பிடுவீங்கல்ல? அவர் தொடமாட்டார். அப்ப நீ? எப்பவாவது பார்ட்டிகள்ல, அதுவும் கொஞ்சம். இது பிரெஞ்ச் கோனியாக், ஒரு ஸ்மால். ருசி பார்க்குறியா? அப்புறம் உனக்குன்னு ஒரு டின் ஃபேஸ் க்ரீம் வாங்கி வந்திருக்கேன். ஏன் எனக்குன்னு மோகன் என்று கேட்ட கலாவல்லி அர்த்த புஷ்டியுடன் அவனை பார்த்தாள். இந்த பார்வைக்காகத்தானே மோகன் அவளை பார்க்க வந்தது? கலாவல்லி வைத்த கண் எடுக்காமல் மோகனை பார்த்தாள். அவன் சிரித்து கொண்டே, நாம கடைசியா எப்ப பார்த்துக்கிட்டோம் கலா? நீ 15 வயசு பொண்ணா பாவாடை தாவணியில இருந்தப்ப. அப்ப எனக்கு வயசு 20. ஐஐடியில பிடெக் முடிச்சுட்டு ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டேன். திரும்பி வர்றதுக்குள்ள அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டா. அப்புறம் மாமா வீடு, அவரோட பிஸ்னஸ், எல்லாத்துக்கும் மேல மாமாவோட பொண்ணு. அவ இன்வேலிடுன்னு. அது விதி. ஒரு ஆக்சிடென்ட். வலது கால் இல்லை. பாவமே. அதை விடு. உன் ஹஸ்பண்ட் பேரு ஹரின்னு சொன்னேன்ல, அவர் ஒரு அரசியல்வாதி இல்ல? ஆமா, இன்னைக்கு தான் வெளியூர் போனாராம், இங்க வர்றதே இல்லை. கலாவல்லியும் மோகனும் வீட்டுக்குள் நடந்தார்கள். வீடு பிரமாதமா அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கு. இருந்தாலும் மறுபடியும் எல்லா இடங்களையும் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கலாமே. இருவருமே ஹாலில் இருந்து சமையல் அறை வரை சென்று ஓரிரு அறைகளையும் பார்த்துவிட்டு மாடி ஏறினார்கள். மோகன் குடித்திருந்தாலும் போதையில் தள்ளாடவில்லை. மாறாக கலகலப்புடன் பேசிக் கொண்டிருந்தான். ஹாவ், என்ன பிரமாதமான இன்டீரியர் டெக்கரேஷன். இந்த ஒரு ஹாலே 5 லட்சம் பெறும். மாடியில் எத்தனை ரூம்? 7. எல்லாம் பாத் அட்டாச்டு என்ற கலா முன் நடக்க மோகன் பின் தொடர்ந்தான். 2வது அறைக்கு பிரவேசிக்கும் போது மோகனுடைய தோள் அவளுடைய உடல் மீது சற்றே உரசியது. சாரி கலா, இட்ஸ் ஆல் ரைட். அதே அறையில் இருந்து வெளிவரும்போது மீண்டும் அவனுடைய கை அவளுடைய உடலை தீண்டியது. எகைன் சாரி கலா. எகைன் இட்ஸ் ஆல் ரைட். மோகன் சிரித்தான், அவளும் சிரித்தாள். இதான் மாஸ்டர் பெட்ரூமா? வெளியே நின்றபடி மோகன் கேட்டான். ஆமாம். பார்க்கலாமா? ஷியோர் என்றாள் கலா. இருவரும் கட்டில் அருகே நின்றார்கள். கலா எங்கேயோ பார்த்து நின்று கொண்டிருக்க மோகன் அவளுக்கு வெகு அருகே அவன் உதிர்க்கும் மூச்சுக்களை அவள் உடல் உணரும் வண்ணம் நின்று கொண்டிருந்தான். இப்படி நின்ற நேரம் மௌனமாக ஒரு நிமிடம் ஓட இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். மோகனுடைய வலது கை கலாவின் இடையை மெல்ல பற்றிய போது அவள் சிணுங்கவில்லை. அவன் மேலும் 2 கைகளாலும் அணைத்த போது அவள் மெய் மறந்து போனாள். பல மாதங்களாக கட்டிய கணவனிடமிருந்து கிடைக்காததெல்லாம் அன்று கிடைத்தது. இதுவே கலாவல்லியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்தது. மோகன் அன்று இரவும் வந்தான். மறுநாள் பகல். அப்போதுதான் விபரீதம் நடந்தது. வெளியூர் சென்றிருந்த ஹரி குழந்தையை பார்த்து நீண்ட நாளாகி விட்டதே என்று எண்ணி கலாவல்லியின் வீட்டுக்கு வந்தார். கலாவின் மாருதிக்கே பின்புறமாக ஒரு ஃபியட் கார் கண்ணில் பட்டது. மாதர் சங்கம் விஷயமாக யாரேனும் வந்திருக்க கூடும் என்று நினைத்த அவர் தம்மிடம் உள்ள சாவியால் வாசற்கதவை திறந்து ஹாலினுள் பிரவேசித்தார். அவருடைய காதுகளை மாடியில் இருந்து வந்த சிரிப்பொலி அறைந்தது. ஆண் சிரிப்பு. ஹரி பொறுமையுடன் ஹாலில் உட்கார்ந்தார். மனைவியை வேவு பார்க்கும் எண்ணம் அவருள் எழவில்லை. திடீரென்று மாடிப்படியில் காலடி யோசை கேட்டது. ஹரி ஹாலில் அமர்ந்திருப்பதை அறியாத ஜோடி அணைத்தபடி இறங்கி வந்தது. ஹரி தலையை தாழ்த்தி கொண்டார். வந்தவன் யார் என்று கூட ஹரிக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. தவறு மனைவி மீது அல்ல, அவளை அலட்சியப்படுத்திய தன் மீதுதான் என்பதை உணர்ந்தார். கலாவால் பேச முடியவில்லை. ஹரி எழுந்தார். வீட்டின் பின் கட்டுக்கு சென்றார். அவருடைய குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. வாரி எடுத்தார். தோள் மீது சாய்த்து கொண்டு வாசலை நோக்கி நடந்தார். ஒரு எரிமலையின் மௌனத்தை உணர்ந்துவிட்ட கலா தகித்து போனாள். நாட்கள் சென்றன. மோகன் மீண்டும் வரலானான். மாதங்கள் சென்றன. மோகன் நண்பர்களுடன் வந்தான். சிநேகிதிகளுடன் வந்தான். சிநேகிதிகள் கலாவுக்கு அறிமுகமானார்கள்.
ஒரு புது வியாபாரத் துறையில் கூடிய சீக்கிரமே கலா இறங்கிவிட்டாள். அக்கம் பக்கம் மற்றும் எதிர் சாரியில் உள்ள வீடுகள் எல்லாமே பங்களாக்கள். வீட்டுக்கு அருகே ஒரு கடை கூட கிடையாது. கலாவல்லி ஒரு சமூக சேவகி. மாதர் சங்கங்களில் கொடிகட்டி பறக்கிறவள். தொலைக்காட்சியிலும் ரேடியோக்களிலும் வந்து போனவள். எத்தனை கார்களும் பெண்களும் ஆண்களும் தான் வந்து போகட்டுமே, ஒரு உயர் அதிகாரியாக இருந்து கௌரவமாக வாழ்ந்து மறைந்தவருடைய பெண் இப்படிப்பட்டதோர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று யாரால் யூகிக்கவும் முடியும்? இன்னொரு ஆச்சரியமும் அவளை தாக்கியது. மாதர் சங்கத்தை சார்ந்த பல நடுத்தர வர்க்கம் மற்றும் மேல் மட்டத்தில் உள்ள இளம் அங்கத்தினர்கள் பகல் வேளைகளை எப்படி கழிக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. பணத்தேவை ஒரு காரணம் என்பதை அவர்கள் வாய் வழியாகவே தெரிய வந்தபோது மாதர் சங்க தலைவியான கலா இந்த குறையை களைய வேண்டியது தன் கடமை என்று நினைத்தாள். ஆனால் ஒரு சிரமம் இருந்தது. மோகனையும் அவனுடன் வரும் ஒரு சில ஆண்களையும் தவிர வேறு யாரை அவளுக்கு தெரியும்? அதுவும் இந்த துறையில் நாட்டமுள்ளவர்கள். பணக்கார கல்லூரி மாணவர்கள், பொழுது போகாமல் ஊர் சுற்றும் பணக்கார சோம்பேறிகள். இவர்கள் மட்டுமா ஒரு பிற்பகலை அல்லது இரவை ஒரு பெண்ணுடன் மெய்மறந்து கழிக்க வேண்டும் என்று விரும்பும் தொழிலதிபர், அரசியல்வாதி அல்லது செல்வாக்கு படைத்த அதிகாரி யாரையும் கலாவல்லிக்கு தெரியாதே. ஒரு நாள் அகஸ்மாத்தாய் கபாலியின் சந்திப்பு ஏற்பட்டது. அதுவே இருவருக்கு முன்னேற்ற பாதையின் ஆரம்பமாகிவிட்டது. கபாலி மந்திரி முதல் அதிகாரிகள் வரை எத்தனையோ பேர்களை அறிமுகப்படுத்தி தன் மூலம் தன் வளத்தை பெருக்க முயல, அவர்கள் மூலமே தன் ஆசையை தீர்த்து கொள்ள கலாவல்லி திட்டம் போட்டாள். அவளுடைய ஆசை வெறும் சமூக சேவகி பெயர் அல்ல. சமூக சேவையில் சிறந்து விளங்கியவள். அதற்கான பட்டத்தின் பெயர் பத்மஸ்ரீ. இந்த பட்டம் பெற யார் யாரை எல்லாம் பார்க்க வேண்டும், யார் யார் கால்களை எல்லாம் பிடிக்க வேண்டும்? தினசரி யோசித்து கொண்டே இருந்தாள். மந்திரி விநாயகம் ஒரு நாள் பொள்ளாச்சி மயில்சாமியை பற்றி பேசினார். அவர் நினைத்தால் கலாவின் மனோபிஷ்டம் எளிதில் நிறைவேறிவிடும் என்றும், அரியிடம் அவருக்குள்ள செல்வாக்கு மற்ற எந்த தலைவருக்கோ மந்திரிக்கோ கூட கிடையாது என்று கூறி அவளிடமிருந்து தன்னை கழற்றி கொள்ள பார்த்தார். கலாவல்லி மயில்சாமியை தேடி செல்லவில்லை. அவனே ஒரு இரவு வந்தான். அவனுக்கு ஆச்சார உபசாரம் செய்த பிறகு தன் மனதை வெளிப்படுத்தினாள். இது ஒன்றும் பிரமாத காரியம் இல்லை என்று கூறி மயில்சாமி வாய்ப்பந்தல் விரித்தான். ஏற்கனவே 2 தடவைகள் வந்து போய்விட்ட மயில்சாமி 3வது தடவையாக வந்தான். என்ன மறந்துட்டீங்க என்றாள் கலா. அப்படின்னு நீ நினைச்சா அது தப்பு இல்லை கலா. சிஎம்முக்காக நான் ஒரு பெரிய பங்களா கட்ட நிலம் பார்க்கத்தான் மெட்ராஸ் வந்திருக்கேன். இதை பற்றி வெளியே மூச்சு விடாத. காரியம் 2 நாளில் முடிஞ்சிடும். அருகிட்ட நான் சொன்னா அவர் தட்ட மாட்டார். உன்னை ஒரு விரோதியாகவே அவர் நினைக்கிறது இல்லை என்றார். கலாவல்லி ஒரு 18 வயதை அன்று இரவு மயில்சாமிக்கு படைத்தாள். அவன் தன் பயணத்தையும் மறந்தான். மறுநாள் எம்எல்ஏ விடுதியில் இருந்து சாமாவுடன் தொடர்பு கொள்ள மயில்சாமி தயாரானான். குப்பத்து மக்கள் அனைவரும் மயில்சாமிக்காகவே இடம் பெயர்ந்து நிலத்தை அவனுடைய கையில் ஒப்படைத்து விட்டதான பிரம்மை அவனுள் உண்டாயிற்று. அதே சமயம் சாமாவை நினைத்து ஒருவித பயமும் ஏற்பட்டது. அவன் கேள்விகளால் மடக்குகிறவன், எளிதில் பதில் சொல்லி சமாளிக்க முடியாது. நேருக்கு நேர் பேசும்போது மயில்சாமி முகம் ஏதாவது ஒரு தருணத்திலாவது பொய்மையை காட்டி கொடுத்துவிடும். தொலைபேசி என்றால் அந்த கவலை இல்லை. டெலிபோன் ரிசீவரை எடுத்து சுழற்றினான். எவ்வளவு நேரம் பேசினால் என்ன? அதற்காக டெலிபோன் இலாகா எத்தனை ரூபாய் தாளித்தால் என்ன? மயில்சாமியா கொடுக்க போகிறான்? இம்மாதிரி செலவுகளை தாங்கிக் கொள்ளத்தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே இருக்கிறது. 2-3 தடவைகள் பொள்ளாச்சி கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு வழியாய் கிடைத்தது. எதிர்முனையில் சாமாவின் குரல் கணீர் என கேட்டது. மயில்சாமி ஏற்கனவே வார்த்தைகளை தயார் செய்து கொண்டாயிற்று. சாமா டெலிபோன் ரிசீவரை எடுத்து பார்வையை அனந்தன் மீது திருப்பிய வண்ணம் பேசலானான். சாமா பேசுறேன். என்ன மயில, நீ ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருந்தனே, என்ன சொன்ன? நான் பாலக்காட்டில் இருந்து திரும்பி இருப்பேன்னு நினைச்சியா? சரி சொல்லு, என்ன? பொண்ணு பார்க்க வந்த பிள்ளை சரிவுன்னுட்டானா? சந்தோஷம். மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்துடலாம். என்னைக்கு வர்ற? சரி சரி வச்சுடுறேன். சாமா ஃபோனை வைத்துவிட்டு அனந்தன் அருகே வந்தான். நான் தான் சொன்னனே, வெட்டிண்டு வாடான்னா இந்த மயில்சாமி கட்டிண்டு வருவான்னு. பயல் சூரன் தான், ஆனா ஒண்ணு என்று இழுத்தான். என்ன சாமா ஆனா ஒண்ணுன்னு நிறுத்திட்ட?
இதை சாக்கா வச்சுட்டு ஆள் 7-8 லட்சத்தை கபலீகரம் பண்ணிடுவான். அது எப்படி முடியும் என்று கேட்டார் அனந்தன். என்ன அனந்தா, நீ குழந்தைத்தனமா பேசுற? மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல 3 ஏக்கரா நிலம்னா சும்மாவா? இதை மீட்டு தர ஒருத்தன் முன் வந்தா அவன் எல்லாம் துறந்த முனிவராவா இருப்பான்? தேன் எடுத்தவன்ல எவன் புறங்கையை நக்கல என்ற சாமா தொடர்ந்து. 20 கோடியோ 30 கோடியோ ரூபாய் மதிப்புள்ள நிலம் உனக்கு குறைஞ்சது 40-50 லட்சமாவது செலவாகும் அனந்தா, தயாரா இரு. நான் என்னைக்கும் தயார்டா. நீயே சொல்ற இப்பத்து நிலவரப்படி கிரவுண்டு 30-35க்கு போறதுன்னு. 50 லட்சம் தான் செலவாகட்டுமே. நம்ம நிலம் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் அதுல இருந்து ஒரு 10-15 கிரவுண்டை யாருக்கேனும் வித்துடுவோம். 2-3 கோடியாவது வராது. ஹாய் அனந்தா, உனக்கு தெரியாமலேயே ஒரு மகத்தான ஐடியா கொடுத்துருக்க. சபாஷ். எஸ்டேட் முழுசா ஒரு சின்ன நசுங்கல் கூட இல்லாம அப்படியே இருக்கும். கங்க்ராட்ஸ் அனந்தா. பேஷ் பேஷ். என்னடா சாமா, நீ இப்படி தாம் தூம்னு குதிக்கிற? என்ன ஐடியா கொடுத்துருக்கேன் இப்ப? 50 கிரவுண்ட்ல 10-15 வித்துடலாம்னு நீ இப்ப சொன்ன. அதை 20 உசத்து. 4 கோடி, அரை கோடி நிலத்தை மீட்க, பாக்கி 3.5 கட்டிடம் கட்ட. மீதி நிலத்துல எல்லாம் கட்டிடலாம். அனந்தா, கெட்டிக்காரத்தனம் பரம்பரை குணமா வர்றதுதான். ஆனா அதை நீ இப்ப வெளிக்கொண்டு வர்ற, அவ்வளவுதான். அது கிடக்கட்டும். மயில்சாமி வேற என்ன சொன்னான்? ஊர் திரும்பியதும் விவரமா சொல்றேன்னா சங்கேத பாஷையில பேசியிருக்கார். இல்லை என்றார் அனந்தன். பயங்கரமான ரகசியங்களை யாராவது டெலிஃபோன்ல பேசுவாங்களோ அனந்தா? சாமாவும் மயில்சாமியும் எஸ்டேட்டில் சந்தித்து கொண்டார்கள். போன காரியம் ஜெயம்னு சொன்ன மயிலு, ஆனா விவரம் எதுவும் சொல்லல. விவரங்களை சொல்லத்தானே நீயும் நானும் இங்க சந்திச்சிருக்கிறோம் சாமா என்ற மயில்சாமி மௌனமாக யோசித்தான். ஏற்கனவே மனதில் என்னென்ன திசைகளில் எவ்வளவெல்லாம் செலவாகும் என்பது பற்றி ஒரு கணக்கு போட்டாகிவிட்டது. மொத்த தொகையை மீண்டும் எண்ணி பார்க்கும்போது எடுத்த எடுப்பிலேயே அது மிகவும் அதிகம் என்று சாமா திட்டத்தையே கைவிட்டு விடலாம் என்பானோ என்கிற மயம் தோன்றும். மயில்சாமி 20 லட்சம் குறைப்பான். இது மிகவும் குறைவான தொகை என்று தோன்றும். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகையை மனதில் ஏற்றி கொண்டான். என்ன மயிலு, யோசனையில ஆழ்ந்து போயிட்ட? எப்ப நிலம் கைக்கு கிடைக்கும்? எப்ப பூமி பூஜை போடலாம் என்று கேட்டான் சாமா. ஆனந்தனுடைய அதிர்ஷ்டம் 500-600 குடிசைகள் இருக்க வேண்டிய இடத்துல 150 குடிசைகள் தான் இருக்கு சாமா. அதிர்ஷ்டத்தை பத்தி அப்புறமா ஒரு நாள் பேசலாம் மயிலு. என்ன நடந்தது அதை முதல்ல சொல்லு. யாரையெல்லாம் பார்க்கணுமோ அவங்களையெல்லாம் பார்த்தாச்சு சாமா. இந்த இடத்தில் மயில்சாமி தன் கை வரிசையை காட்டினான். சிஎம் தான் மீட் பண்ணல. ஹோம் ரெவென்யூ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நான் புகுந்து விளையாடியாச்சுன்னா பாரு. அப்படியா? இந்த விலைவாசி ஏத்தத்துக்கு கூட சகிச்சுக்கலாம் போல இருக்கு. இவங்களெல்லாம் போடுற ரேட்டை தான் சகிச்சுக்க முடியல. அடுத்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இப்பவே பணம் சேர்க்க ஆரம்பிக்கணுங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை, உண்மையை சொல்றதானா, வைப்பாட்டி அமெரிக்காவுக்கு அனுப்பி அவளுக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யணுமா. 5-6 லட்சத்துக்கு குறையாம செலவாம். ஒரு ஐஏஎஸ் சொல்றான், கவர்மெண்ட்ல வாங்கின லோன்ல பாதி வீடு கூட கட்டி முடியலையாம். இன்னும் 3 லட்சம் இருந்தா தான் ஒரு வழியை ஒப்பேத்தலாம்ங்கிறான் என்றான் மயில்சாமி. புரியறது மயிலு, மொத்தமா என்னாரது சொல்லு. இரு சாமா. 2-3 5, 5 ஒரு 10, 15. 5 ஒரு 10, 15, 15 ஒரு 7, 22. அங்க ஒரு 8, 30, 30 4, 34. அப்புறம் கடைசி ஒரு 15, 49, 50ன்னு வச்சுக்கங்க சாமா. அதாவது ஒரு வழியா கிரவுண்டுக்கு 1 லட்சம்ங்கிற கணக்குக்கு வர்ற. ஆமா, இது என் மனசுல தோணவே இல்லையே. நீ மகா சூர சாமா. சரி, நாம டிஃபன் சாப்பிடலாமா இதுக்குள்ளையா? சாப்பிட்டுட்டு உடனே புறப்பட்டா தான் வீட்டுக்கு போய் துணிமணிகளை எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப சரியா இருக்கும். கோயம்புத்தூர்ல ஒரு வேலை இருக்கு சாமா சொல்லிவிட்டு அவனுடைய எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் சமையல்காரன் கிச்சாமையை அழைத்தான். என்ன சாமா, நீ திடீர்னு திசை மாறுற? நான் மாறல, நீ மாத்திர. நீ மெட்ராஸ் போய் 2-3 நாள் இருந்திருக்க. ஹோட்டல்ல சாப்பிட்றப்ப அதுவும் 4 பேரோட சாப்பிட்ருப்ப. அதுவும் 4 பேரோட. எல்லாத்துக்குமா ஒரு 10,000 ரொக்கமா கொடுத்து அனுப்புற. வா, டிஃபன் சாப்பிட்டுட்டு போ. சாமாவின் குணம் மயில்சாமிக்கு தெரியும். அவன் 8 அடி பாய்ந்தால் சாமா 38 அடி பாய்வான். அதிகம்னு படுறதா சாமா?
யார் சொன்னா? 1,00,000க்கு ஒரு கிரவுண்டு கிடைக்கிற விஷயமா? அதுவும் மவுண்ட் ரோட்ல? எங்கெங்க குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைக்க பார்க்குற சாமா. வேண்டாம் மயிலு, நீ உன் கையை கடிச்சுக்க வேண்டாம். சொன்ன சாமா எழுந்து மறுபடியும் சமையல்காரனுக்கு குரல் கொடுத்தான். கிச்சாமி அங்கே இல்லை. மயில்சாமி வருவதற்கு முன்னரே அவனை வெளியே அனுப்பியாகி விட்டது என்று மயில்சாமிக்கு எப்படி தெரியும்? சரி சாமா, நான் காரியத்தில் இறங்கிட்டேன். பார்க்க வேண்டியவங்கள பார்த்துட்டேன். யார் யார் என்னென்ன பார்க்குறாங்கங்கிறத வச்சுட்டு ஒரு கணக்கு போட்டேன். கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் இருக்கலாம். இப்போ போய் மெட்ராஸ் போய் வந்த செலவுக்கு பணம் தரேன்னு சொல்கிறியே, இது நல்லா இருக்கா? இதை பாரு மயிலு, நாம் 2 பேரும் ஃப்ராடு. நான் ஒரு விதத்தில் ஃப்ராடு, நீ இன்னொரு விதத்தில். நீ கோலத்துக்கு மேலே போனா நான் பூமிக்கு அடியே நடக்கிறவன். 20 லட்சம் தான் எங்கள் எஸ்டிமேட். அதுக்கு மேலே 1ஓ 2ஓ ஏன் 5ஓ தான் ஆகட்டுமே. ஆனாலும் பரவாயில்ல, முடியுமான்னு சொல்லு. இல்லாமல் போனால் நான் இப்போவே மெட்ராஸ் போகிறேன். நீ பார்க்காத சிஎம்மை பார்க்குறேன். கவர்னரை எனக்கு பர்சனலாக தெரியும், அவரை பார்க்குறேன். கடைசியாக என் அப்பா இருக்கார், அவர் நான் அசைக்க மாட்டார். ஆனால் ஒரு நல்ல காரியம்னா நான் அசைப்பார். வாழைப்பழத்தில் ஊசி எத்துறா மாதிரி காரியம் நடந்துடும். 100 110 குடும்பங்களுக்கு வேற இடத்துல வீடே கட்டி கொடுத்துடுறோம் இந்த 50 லட்சத்தில். மயில்சாமி பதில் பேசவில்லை. என்ன பேசுவது கடைசியாக? அப்ப ஏன் என்கிட்ட முதல்ல வந்த சாமா என்றார். 2 காரணம். இதை அரசியலாக்காம இருக்க அதுக்கு நீ தேவை. உன்னால அரசியல் சாக்கடையில் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நிற்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் நிற்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. நீ மந்திரியோட விஸ்கி குடிப்ப, அடிமட்டத்தில் இருக்கிறவனோட பட்டையும் அடிப்ப. ஆளுக்கு ஏற்றபடி பேசி காரியத்தை ஜெயமாக்கி கொண்டு வர்ற சாமர்த்தியம் இருக்கு. ஆனால் நீ பேசுறத பார்த்தா அரசியல் கலந்திருக்கு போல இருக்கு. 2வது காரணம், நீ என்னதான் பெரிய மனுஷன் மாதிரி அலைஞ்சாலும் இன்னிய தேதியில் உனக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் தானேன்னு 3 வருஷம் முன்னாடி மங்களராம்கிட்ட கடன் வாங்கினேன். 1.5 வட்டி, வட்டிக்கு மேலே வட்டியாகி இன்ன தேதியில். எப்படி தெரியும்? மங்களராம் உன் பேரில் கேஸ் போடக்கூடாதுன்னு பார்க்குறான். பாதி பணம் தந்தா கூட போதும்னு என்னை மத்தியஸ்தம் செய்ய சொன்னான். இந்த கடனையும் அடைச்சு நீ கையிலையும் 3 லட்சம் வச்சுக்கணும்னு எனக்கு பட்டது. ஆனால் என் எண்ணம் நிறைவேறாமல் போச்சு. யானை தன் தலையில் வெறும் மண்ணை மட்டும் வாரி போட்டுக்கல, இரும்பு கல்லையும் போட்டுக்கிறது. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் மயிலு. மெட்ராஸில் உன் மூத்த பிள்ளை கார்த்திக் சரியா இல்லை. தண்ணி பொம்பளை எல்லா பழக்கமும் உண்டு. 2ஆம் அவன் சுரேஷ் ட்ரக் கேஸ். இதையெல்லாம் கண்டு கொள்ளாம நீ எந்த கட்சி தலைவன் எப்போ வந்தாலும் அவன் பின்னால அலையிற என்று சொன்ன சாமா கிச்சாமி எஸ்டேட் வீட்டை நோக்கி வருவதை பார்த்தான். தாத்தா, நான் இன்னைக்கு பொள்ளாச்சி போறேன் என்றான் கீர்த்தி ராட்டினத்தை சுழற்றி கொண்டே. நீ எப்போ போக போறேன்னு நானே கேட்கணும்னு இருந்தேன் என்றார் குமாரகாந்தி. நீ தப்பாவோட பேசின, நான் கூடிய சீக்கிரம் வரணும்னார். கமலம் துடிச்சுன்ருப்பா சாமா. அரட்டைக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்ருப்பான். உன் அப்பா உன் மூலமாக ஏதேனும் வியாபாரம் ஆரம்பிக்கலாமான்னு மூளையை குடைஞ்சுட்ருப்பான். போன வருஷம் எள்ளு வாங்கி எண்ணெய் ஆட்டி விற்றதில் ஏகப்பட்ட நஷ்டம்னு கமலம் சொன்னா. நம்ம பரம்பரையில் யாரும் வியாபாரம் செய்ததில்லை. அப்பா சில சமயங்களில் தமக்கு எல்லாம் தெரியும்னு கண்மூடித்தனமாக எதிலாவது இறங்கி கையை சுட்டு பார்த்தாத்தா. நீ ஐஏஎஸ் பதவியில் இருந்தவன், உனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் போராது. இருந்தாலும் 1 2 சொல்கிறேன். உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு நான் அப்புறமா ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்ச முடிவுக்கு வரேன். அந்த 1 2 இப்போ சொல்லுங்க. முதல்ல வியாபாரம். உன் நேர்மைக்கும் நியாயபூர்வமான எண்ணங்களுக்கும் வியாபாரம் சரிப்பட்டு வராது. ஒரு பதவி மூலமா ஏழைகளுக்கும் கிராமங்களில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏதாவது சேவை செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் 9 வருஷம் முன்னாடி போனேன். ஐஏஎஸ் பட்டமும் பதவியும் உன்னை உயர்த்தலை. நீ உன் லட்சியத்தில் தோத்து போயிட்ட. இதை நான் சொல்லலை, நீயே உன் பத்திரிகை அறிக்கையில் வெளியிட்டிருக்க. அதனால் சொல்லுங்க தாத்தா. நான் உங்ககிட்ட உரிமையோடையே பேசுகிறேன்டா ராஜா. உனக்கு என் மேலே கோபம் கூட வரலாம். இதுவரையில் கோபம் வரவில்லை தாத்தா என்ற கீர்த்தி. மேலே சொல்லுங்க என்றான். பதவி மூலமாக சாதிக்க முடியாததை பதவி இல்லாமலே சாதிக்க பாரேன். எப்படி தாத்தா? கிராமம் கிராமமாக போன்னு சொல்லலை, ஏழைகளை தேடி ஓடுன்னு சொல்லலை. நம்ம சமூகத்தில் இப்போ நிறைவுகளை விட குறைகளே அதிகமாக இருக்குது. வைத்திய செலவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஊனமுற்றவர்கள், தொழில் கல்வி கிடைக்காதவங்க, பணக்கார அனாதைகள், பிள்ளைகளின் உதாசீனத்தால் ஒருவேளை சோத்துக்கு தவிக்கிற அம்மா அப்பாக்கள்.
டிவி ஒரு பூதம் மாதிரி வளர்ந்து லைப்ரரிகளையே முழுங்கத் தொடங்கியாச்சு. யாருமே இலக்கியங்களையும் நீதி கதைகளையும் படிக்கிறதில்ல. இளைஞர்களை டிவி சினிமா மோகங்களிலிருந்து திசை திருப்பணும். அப்பப்பா, தாத்தா, நீங்க சொல்றது எல்லாம் ஒரு தனி மனிதனால செய்ய முடியுமா? இப்ப நீங்க சொல்ற திட்டங்கள்ல சிலதை கவர்மெண்ட் பாத்துக்கிறது. ஆனா உதவி போய் சேர்றதில்ல. ஒரு தனி மனிதனால செய்ய முடியாதது எதுவும் இல்லடா ராஜா. நீ ஆரம்பிச்சு வை. மெல்ல மெல்ல உன்னை மாதிரி உள்ள லட்சியவாதிகள் சேருவாங்க. ஏன், என் பிள்ளை சாமாவே ஒரு தூணா நிப்பான். சத்யா டாக்டரா திரும்பி வர்றான். உன் அப்பாவுக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் தொழில்ல சம்பாதிச்சுத்தான் ஆகணும்னு இல்லை. பேத்தி சுமுகியும் அப்படித்தான். எல்லாம் சரிதான் தாத்தா. ஆனா பணம், நிதி வசூல் செய்ய முடியுமா? உன் தாத்தாவோட அப்பா காலத்தில் வாங்கி போட்ட எஸ்டேட்ல இருந்து வருஷா வருஷம் எவ்வளவு வருதுன்னு உனக்கு தெரியும். ஒரு வருஷத்து வரும்படியை அப்பா கிட்ட இருந்து வாங்கி ஆரம்பி. அவனோட பேர் பிரபலம் ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டா. பொள்ளாச்சி ஆனந்தன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு பேர் வைக்கிறதா சொல்லு. ட்ரஸ்ட்டுக்கு சேர்மேனாவும் இருக்கட்டும். கீர்த்தி சிரித்தான். என்னடா சிரிக்கிற? உங்க மாப்பிள்ளையின் குணம் இன்னும் உங்களுக்கு தெரியலையேன்னு சிரிச்சேன் தாத்தா. எத்தனை போட்டா எவ்வளவு திரும்பி வருங்கிற கணக்கிலேயே குறியா இருக்கிறவர் என் அப்பா. ஆனந்தன் ஒரு சராசரி மனிதன். பணக்கார மனிதன் எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஆனா எடுத்த எடுப்பிலேயே நீ உன் திட்டத்தை வெளியிடப்படாது. நீ படிச்சவன், IAS பாஸ் பண்ணியவன். சாதுரியத்தை கத்துக்காமையா இருந்த? அப்பா கிட்ட பேசுறேன் தாத்தா. 4 பேரால எனக்கு என்ன லாபம்னு பாக்குறவன் உன் அப்பா. என்னால 4 பேருக்கு என்ன லாபம்னு நீ யோசிச்சு செயல்பட்டா மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். ஏன் தாத்தா இவ்வளவு சொல்ற நீங்க? ஏன் என் வயசுல இப்படி எல்லாம் சிந்திச்சு பார்க்கல? அது பெரிய தப்பு தாண்டா கீர்த்தி. 946 மகாத்மா பழனிக்கு வந்தார். அப்ப என் வயசு 21. லா காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். முதலா அவரோட தரிசனம் கிடைச்சது. அப்புறம் அவர் பின்னாலேயே சில மாசம் போனேன். ஒரு நாள் அவரோட தனியா பேசுற வாய்ப்பு கிடைச்சது. தேசிய இயக்கத்துல சேரலாமான்னு கேட்டேன். நம்ம குடும்பம் பத்தியெல்லாம் விசாரிச்சார். பிறகு முதல்ல உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு ஏதேனும் தொண்டு செய், அரசியல்ல குதிக்காதேன்னார். என்ன தொண்டு செய்ய முடிந்தது? பொள்ளாச்சி சந்தை வாரம் வியாழக்கிழமை கூடும். ஆயிரக்கணக்கான பேர் வருவா. நீர்மோரும் பானகமும் கொடுக்க ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணேன். அது நீங்க நிறுவியதா தாத்தா? நான் கூட ஒரு வாட்டி பானகம் குடிச்சிருக்கேன். யாரு பாத்துக்கிறா இப்ப அதை? இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே சாமா ஒருத்தனுக்குத்தான் தெரியும். அவன் ஒரு ஆளை போட்டு அப்பப்ப கண்காணிக்கிறான். இதை யார்கிட்டையும் சொல்லாத. என்னால இதுதாண்டா செய்ய முடிந்தது ராஜா. எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கீங்க தாத்தா. ஆனா உங்க பேரே வெளியில வரலையே. பேர்ல என்னடா இருக்கு என்றார் குமாரகாந்தி தொடர்ந்து. 42ல 17 வயசுல ஜெயிலுக்கு போனேன். திரும்பி வந்ததும் என் அப்பா கட்டி அணைச்சிக்கல. புளியும் விளாரால முதுகில ரத்தம் கசியற வரை அடிச்சு அதன் மேல உப்பு தண்ணீரையும் கொட்டினார் என்றார். சுதந்திர தாகத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியல தாத்தா. அந்த நாளைய நிலவரத்தில் அவரை குத்தம் சொல்ல மாட்டேன். அவர் வாழ்ந்த விதமே வேற என்ற குமாரகாந்தி. ஊர் ஆட்டினும் ஓடவே இல்லை என்றார். சாரி தாத்தா, என் மனசு அதில் ஓடாம நின்று போயிருந்தது என்றான் கீர்த்தி. அன்று இரவு அவன் பொள்ளாச்சிக்கு பிரயாணமானான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.